இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பூத்த பூக்களெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. பழங்களில் 3 பழங்கள் கட் பண்ணியாச்சுங்க. ஒன்று அத்திப்பழம், இன்னொன்று மல்பெரி, இன்னொன்று மாதுளம்பழம். அத்திப்பழத்தில் 4 பழம் இருக்குங்க. ஒன்று மட்டும்தான் வெடிச்சிருக்கு. அதனால் இதை மட்டும் இன்றைக்கி நான் கட் பண்ணிக்கிறேன். மீதி பழத்தை நாளைக்கு கட் பண்ணிக்கலாங்க. மல்பெரி செடியை ஒரு வாட்டி காய்ச்சி முடித்ததுக்கப்புறம் நான் கவாத்து பண்ணி விட்டுட்டேன். மறுபடியும் பாருங்கள், நிறைய பிஞ்சுக்கள் வச்சுருக்கு. இதை நான் 21க்கு 21 க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். 16க்கு 16 2 க்ரோ பேக்லேயும் இன்னும் 2 செடி வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் பழங்கள் இருந்தது. மொத்தமாக நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இது என் பொண்ணு தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. நாட்டு மாதுளம் பழங்க. நர்சரியில் அப்படி சொல்லி தான் கொடுத்தாங்க. செடியும் பார்க்கும்போது ஒட்டு செடி மாதிரி தெரியலிங்க. இந்த செடியும் நான் 21க்கு 21 க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன். இன்றைக்கி இதில் ஒரு பழம் பழுத்துருக்குங்க. இது சாப்பிடவும் நல்லா இனிப்பாக இருக்குங்க. நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.